இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் இன்றைய நாளில் உங்கள் இதயத்தை மெதுவாக தொட்டு செல்லும் ஒரு சிறிய நினைவூட்டலுடன் நான் உங்கள் அசீமா ஷா. கடந்த 8 நாட்கள் நம் இதயத்தை மென்மையாக்கியது, நம்மை சிந்திக்க கற்றுக் கொடுத்தது, அல்லாவிடம் திரும்ப வழி நடத்தியது. இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்டது தவக்குல், அல்லாவின் மீது முழு நம்பிக்கை, சபர், பொறுமையின் வலிமை, கடந்த வழிகளை விடுவித்தல், செல்ஃப் வர்த் மற்றும் உள்ளார்ந்த குணமடைதல். இன்று நாம் உண்மையான உள்ளார்ந்த மாற்றத்தின் மீதமுள்ள 21 நாட்களுக்குள் நுழைகிறோம். இந்த பயணம் முடியும் போது நீங்கள் இனி பழைய நீங்கள் அல்ல. A habit is always formed with minimum 21 days. ஈத் அன்று அமைதி நிறைந்த இதயத்துடன், வலிமை நிறைந்த மனதுடன், அல்லாவின் உறுதியான நம்பிக்கையுடன் ஒரு புதிய நானாக மலர்வீர்கள். You will blossom as a new self. இன்று day 9. நேற்று நாம் சபர், பொறுமையின் வலிமையை பற்றி பேசினோம். பொறுமையுடன் காத்திருக்க கற்றுக்கொண்டாலும் சில நேரங்களில் மனம் இன்னும் கவலைப்படலாம். கவலை, வரி, என்ன ஆகும், நாளை எப்படி இருக்கும், என் பிரச்சனை தீருமா, என் குழந்தைகள், என் உடல் நலம், என் எதிர்காலம், இப்படி பல பல கவலைகள். My dear sisters, worry lives in the future, peace lives in the present. கவலை நம்மை சோர்வடை செய்கிறது, இதயத்தை கனமாக்குகிறது, மனதை அமைதி இழக்க செய்து. ஆனால் கவலை தீர்வுகளை உருவாக்காது. It only drains your energy. அல்லாஹ் நாளைய உணவை இன்று கேட்கவில்லை, அவன் இன்று வாழ தேவையானதை இன்று அளிக்கிறான். If Allah helped you yesterday, He will help you today. He will help you tomorrow. கவலை பெரும்பாலும் என்ன ஆகும் என்ற பயத்திலிருந்து வருகிறது. பட் தவக்குல் whispers, என்ன நடந்தாலும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறான். When you surrender worry to Allah, the heart becomes lighter. இன்று ஒரு சிறிய பிராக்டிஸ் செய்யலாமா? கவலை வந்தவுடன் மெதுவாக சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். கவலை வெளியேறுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். Overthinking creates fear. Trust creates calm. Tawakkul creates peace. கவலையை விடுங்கள், நம்பிக்கையை பிடியுங்கள், அல்லாவின் அமைதியை இதயத்தில் அனுமதியுங்கள். இந்த ரமலான் உங்கள் இதயத்தை குணப்படுத்தட்டும், உங்கள் மனதை அமைதியடைய செய்யட்டும். நாளை மீண்டும் சந்திப்போம் இன்னொரு உள்ளார்ந்த பயணத்துடன். இது உங்கள் சகோதரி அசீமா ஷாஹுல், பீயிங் இன்ஸ்பயர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.